முதல்ல சக்தி இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் தம்ப்நெயில்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, கரெக்டாக நோட் பண்ணி சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. முத்துக்குமார் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லெட்டர் வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கணுமா இல்லை டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், டைப் பண்ணியும் இருக்கலாம், இல்லை ஹேண்ட் ரிட்டனாகவும் இருக்கலாம். அடுத்தது பிரியதர்ஷினி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் 627 கேபிக்கு ரீ அப்லோட் பண்ணது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பிஎஸ்டிஎம் மினிமம் 300 கேபி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ 3 பிஎஸ்டிஎம் சேர்த்தீங்கன்னா 900 கேபி வரும். அந்த மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் சர்டிஃபிகேட்டு. லெட்டர் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், லெட்டர் வைங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்களோ அதை அப்படியே லெட்டராக எழுதி நீங்கள் 3 பிஎஸ்டிஎம் வைக்கிறதுனால அதர்ஸில் இந்த லெட்டரை அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாக்கியமானம் இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். சிஓஏக்கு பதிலாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட் இன் பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஓஏக்கு ஈக்குவலண்ட் தான், அதனால நீங்கள் திரும்ப மறுபடியும் அப்லோட் பண்ணலாம். ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு இப்படி வந்திருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணது பிஇ ப்ரொவிஷனலா இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டா, அதில் ரிசல்ட் டேட்டு எதுவும் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா மெயினாக அவங்க ரிசல்ட் டேட் வர்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குறாங்க. அதனால் ரீ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனலாக வச்சுருங்க. ரிசல்ட் உள்ள டேட்டு உள்ள மார்க் ஷீட் ஏதாவது சேர்த்து அட்டாச் பண்ணிவிடுங்க. லெட்டர் எப்படி எழுதணும்னு கேட்டிருக்கீங்க. 30/1/2024 வெளியிடப்பட்ட அறிக்கை எண் 1/2024 குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிப்படி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட்டை சிஓஏக்கு பதிலாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரை எழுதுங்க. இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் மகேஷ், அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஓஏக்கு பதிலாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க லெட்டர் அப்லோட் பண்ண சொன்னதா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் சர்டிஃபிகேட்டில் எங்காவது ரிசல்ட் டேட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா மெயினாக அவங்க ரிசல்ட் டேட்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் டேட்டு வரணும், அதுக்காக அதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ரிசல்ட் டேட்டு இல்லை அப்படின்னா மார்க் ஷீட்டில் இருந்தால் கூட இந்த ப்ரொவிஷனல் இல்லை டிகிரி வித் அந்த மார்க் ஷீட்டோட நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. டிஎன்பிசியில் லெட்டர் எழுத சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ சொன்ன மாதிரி எழுதி லெட்டர் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸ்ரீதேவி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணும்போது லெட்டரோட பண்ணலாமா இல்லை லெட்டரை அதர்ஸில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஒரு 400 கேபிக்கு ஃபைல் சைஸை வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. ஜீவா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சைனிங் அத்தாரிட்டி மாறி இருக்குது, அதனால் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. புதுசு வாங்கிட்டேன், ஆனால் புதுசில் இன்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிஎன்பிசி ஆஃபீஸில் கேட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதான் சொல்லியிருக்கீங்க. அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட்டோட லெட்டர் ஒன்று வச்சுருங்க, ஓகே தான். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் 10 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே புதுசு வாங்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். வாங்க முடிஞ்சால் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கௌசல்யா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட்டில் நேமில் ஒரு லெட்டர் வந்து எரேஸ் ஆகிருக்குது, ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டூப்ளிகேட் வாங்கிட்டேன், இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டையும் இந்த லெட்டரையும் ஒன்றா அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே போன வீடியோ சொன்னது தான், அதே தான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். ஆனால் சப்ஜெக்ட் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கமெண்டில் எனக்கு என்ன டைப் பண்ணீங்களோ அது கிளியராக இருந்துச்சு, அதையே அப்படியே எழுதிருங்க. அடுத்தது பாரதி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லெட்டர் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதர்ஸில் லெட்டரை வச்சுருங்க. அடுத்தது குட்டியான் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா,
பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண போகிறேன், லெட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசி இருந்து சில பேருக்கு சொல்லியிருக்காங்க லெட்டர் வைக்க சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு லெட்டர் வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம், அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், லெட்டரை காமனாக வச்சிருங்க. அடுத்தது ஸ்டாலின், இவங்க 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னா, அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணும்போதும் ரெகுலர்னு கொடுத்துட்டேன், ஆனால் ஒரிஜினல் நான் கரஸ்பாண்டன்ஸ் தான் படித்தேன், பிஎஸ்டிஎம் கரஸ்பாண்டன்ஸ் தான் இருக்குது, இப்போ இது ப்ராப்ளம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் அப்ளிகேஷனில் இப்போ எதுவுமே கரெக்ஷன் ஒர்க் பண்ண முடியாது, அதனால் ஒரு லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்ததா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான இஷ்யூ தான், அது நீங்கள் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் அந்த மாதிரி அங்கே போய் கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்தது மோகன பிரியா, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 11th ஸ்கூலில் படித்தேன், 12th ப்ரைவேட்டாக எழுதினேன், பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க 11th 12th, இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஏன் பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லவே இல்லை. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களா அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது பிரபு, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணிட்டேன், 862 கேபிக்கு பண்ணியிருக்கேன், ஓகேவான்னு கேட்டுறீங்க. ஓகே தான். அடுத்தது அப்துல், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். தமிழ் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் நாட் அப்லோடுன்னு வருது, அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தேன், அதை தான் நான் அப்லோட் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ரிசல்ட் டேட்டு எங்கேயாவது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க, ஏன்னா ரிசல்ட் டேட்டு அவங்களுக்கு முக்கியம், நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, அதனால ரிசல்ட் டேட் இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரிஜினலோ இல்லை ப்ரொவிஷனலோ அப்லோட் பண்ணுங்க, ஆனால் இதில் ஒன்றில் ரிசல்ட் டேட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது அஃப்ரின், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யூஜி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ ரீ அப்லோட் வந்திருக்குது, இப்போ எதை நான் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கும் அதே சேம் ஆன்சர் தான். உங்கள் சர்டிஃபிகேட்டில் ரிசல்ட் டேட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. ரிசல்ட் டேட் உள்ள சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவிஷனல் இல்லைன்னா ஒரிஜினல் ஏதாவது ஒன்று சேர்த்து அப்லோட் பண்ணிடுங்க, ஒரு லெட்டரும் வச்சிருங்க. அடுத்தது சத்யா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிடபிள்யூடி பர்மனன்ட் கார்டுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல, டெம்பரவரி ஃபார்ம் 7 அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஎன்பிசி பாஸ்புக்கையோ இல்லை ஐடி கார்டையோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசி ஃபார்மேட்டு ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இதில் எது கரெக்டோ அதை தான் டாக்டர் சைன் பண்ணி கொடுப்பாங்க, அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது அன்பரசன், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஓஏயை மிஸ்டேக்காக அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ லெட்டர் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வீடியோ லாஸ்ட்ல ஏற்கனவே சொன்ன ஃபார்மேட் தான், அதே ஃபார்மேட் இருக்குது. சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சிஓஏவை தவறுதலா நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுங்க போதும், வேற எதுவும் எழுத தேவையில்லை. அடுத்தது விஜய், இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் மிஸ்டேக்கா இருக்குது, இப்போ லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நியூ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. நியூ தேவையில்லை, இதுவே போதும், லெட்டர் மட்டும் வச்சிருங்க. லெட்டரோடைய ஃபார்மேட்டு வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே கொடுத்த ஃபார்மேட்டு தான். சப்ஜெக்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனது தந்தையாரின் பெயர்னு போட்டு என்ன பேரோ கரெக்டாக எழுதிருங்க. அதற்கு பதிலாக தவறுதலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேரை எழுதிட்டு அதுக்கு 2 லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனை அப்படியே எழுதிருங்க. அடுத்தது உறுதிமொழி கடிதம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிங் உறுதிமொழி கடிதம் அப்படின்னு போட்டுங்க. முதல்ல அனுப்புனர் பெயர், உங்க பேர் போட்டுங்க. அடுத்து தந்தை பெயர், உங்க யூசர் நேம் எழுதிக்கிங்க. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே உங்க அட்ரஸை ஃபுல்லா எழுதிக்கிங்க, வித் பின்கோடோட எழுதிக்கிங்க. அடுத்தது பெறுநர், டிஎன்பிசி தேர்வாணைய இயக்குனர், டிஎன்பிசி தேர்வாணைய அலுவலகம், சென்னை 3 அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு எழுதிட்டு பொருள், டிஎன்பிசி குரு 4 சான்றிதழ் தொடர்பான உறுதிமொழி கடிதம் அப்படின்னு எழுதிக்கிங்க.
அடுத்தது சப்ஜெக்ட்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா எழுதிருங்க. அதுவும் கீழே இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன். இதன் பொருட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருங்க. ரைட் சைடில் இப்படிக்குன்னு போட்டு உங்க சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் இடம் நாள் இதை மென்ஷன் பண்ணிடுங்க. இதை நீங்க அப்லோட் பண்ண பிறகு இந்த காப்பியை நீங்க பத்திரமா வச்சுங்க. கவுன்சிலிங் டைம்ல இந்த காப்பி தேவைப்படும்.